மித்ரா, ஆதி எங்கம்மா? ஆ, டைம் ஆச்சுல்ல, நேரத்துக்கு சாப்பிட வேண்டாமா? இல்லண்ணா, அவருக்கு முக்கியமான ஆன்லைன் கிளையண்ட் மீட்டிங் இருக்கான். நான் சாப்பிட கூப்பிட்டேன், முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. வந்துருவாருண்ணா. போதும். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாரதியையும் கஷ்டப்படுத்திட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அண்ணா, அவங்க ரெண்டு பேரையும் பாத்தியா? நம்ம போட்ட பிளான்ல மாட்டி திக்கு முக்காடி என்ன பண்றதுன்னே தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படியோ ஆதி சொன்ன 24 மணி நேரம் டைமுக்குள்ள அவளால கண்டிப்பா ஆதி அம்மாவோட தாலியை திருப்பி தரவே முடியாது. இவங்களும் தாலி எங்கடா போச்சுன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சுதான் நிக்க போறாங்க. அதுகிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திக்கு முக்காடி நிக்க போறாங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆதியே பாரதி கிட்ட வந்து இனிமே இவங்க யாரும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள போறாரு. அந்த ஒரு நிமிஷத்தை பாக்குறதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆட்டம் போட்டாங்க, இப்போ அனுபவிக்கிட்டோம். என்னன்னா, அவங்க வீட்டை விட்டு வெளியே போறத நினைச்சு நீ ஷாக் ஆகுறியா? இல்ல பாரதியும் மனோவும் தாலியோட வந்துட்டாங்களா? ஆதி சார், ஆதி சார், யார் நீங்க? திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து எதுக்கு இப்ப ஆதியை கூப்பிட்டு இருக்கீங்க? உங்க கதை நல்லா இருக்குமா? நான் யாருன்னு தெரியலையா? காலையில தானே உங்க வீட்டுக்கு வந்து பாரதி கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி உங்க வீட்டு கேட்டு போனேன். அப்ப நீங்க எல்லாரும் வீட்டுல தானே இருந்தீங்க. இப்ப என்ன யாருன்னு தெரியலன்னு இப்படி ஒரு நடிப்பு நடிக்கிறீங்க. யார் நீ? அது ஏன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க குடும்பத்துக்காக நீங்க பண்ற எல்லா விஷயமும் ரொம்ப அப்நார்மலா இருக்கு. அது எதையுமே என்னால சகிச்சுக்க முடியல. என்னாலையும் எதுவும் பேச முடியல. இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் அவங்கள வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு என் தங்கச்சி மித்ராவுக்காக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணது நான் தான். ஃபைனான்சியரை பார்க்க போகும்போது நான் மித்ராவை கூட்டிட்டு போனது உண்மைதான். ஆனா அந்த ஃபைனான்சியர் கிட்ட நான் என்ன பேசினேன்னு மித்ராவுக்கு தெரியவே தெரியாது. மித்ரா என் கூட வந்ததுனால அவளுக்கும் இதுல சம்பந்தம் இருக்குன்னு அந்த ஃபைனான்சியர் தப்பா நினைச்சிட்டாரு. என்ன காரியம் நான் பண்ணி வச்சிருக்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? உன்னை அப்படி கூப்பிடவே எனக்கு கஷ்டமா இருக்கு. எப்படினா எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? பாரதி நம்மள நம்பி இந்த வீட்டுல இருக்காங்க. அவங்க மேல செய்யாத தப்புக்கு இவ்வளவு பெரிய பழிய போட்டது எவ்வளவு பெரிய பாவம்னா? இது தெரியாம நானும் உன் கூட சேர்ந்துட்டு அந்த ஃபைனான்சியரை பார்க்க வந்ததுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எதுக்காக அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? அத இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் அதுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல. மித்ரா, நீயும் ஏமா இப்படி புரியாம பேசுற? இதெல்லாம் நான் உனக்காக தான் பண்ணேன். உன் நல்லதுக்காக தான் பண்ணேன். அதுக்கு இப்படியா பண்ணுவ? நீ பண்ண காரியத்தினால ஆதி என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. நான் இனிமே உன் அண்ணனே கூப்பிட போறதில்ல. மித்ரா, ஒரு நிமிஷம். எனக்கு சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும். இப்ப நீ பண்றதுல எதுவும் டிராமா இல்லையா? என்ன ஆதி, என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? எதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
அண்ணன் ஏதோ எனக்கு நல்லது பண்றதா நினைச்சு ஏதோ தப்பு தப்பா யோசிச்சு